அதுக்கு முன்னாடி சொன்னீங்க என்ன எப்படி யூரின்ல ஒரே வாரத்துல எனக்கு பிளட்ல பிளட் கலந்து போச்சு. ஆமா, ஓகே. அப்புறம் கலந்து போனோடனே 2 நாள் போயிடுச்சு. அன்னைக்கு வேலைக்கு லீவ் போடல. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்ப யாருமா யூரின் போனதுக்கு அப்புறம் கடைசி சொட்டு பிளட் தான் இருக்கு. அது போட்டோ எனக்கு இப்பதான் கொண்டு வந்து காமிச்சான். நான் அன்னைக்கு நான் புடிச்சு வச்சதுமா பிளட் பாருமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் 4 டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. 3 டெஸ்ட்ல யூரின்ல வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அதிகமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டெஸ்ட் மட்டும் வராம இருந்துச்சு. வியாழக்கிழமை போனா அடுத்த வியாழக்கிழமை ரிசல்ட் வாங்க வர சொல்லிட்டாங்க. திருப்பி அவன் போய் காலையில 8 மணிக்கு போனா 7:30 வரைக்கும் மறுபடியும் 4 டெஸ்ட் திரும்ப எடுக்க சொல்லிட்டாங்களாம். அப்பயும் மறுபடியும் திரும்ப அவனை டெஸ்ட் எடுக்க சொன்னதுல அப்படியே யூரின் வந்து கியூரா இருக்கு. அந்த முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கும் கிளியரா இருந்துச்சு. நார்மல்னு வர வந்துருச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் மக்களின் விண்ணப்பத்துக்கு ஏற்ப அவர்கள் அவரை கேலி செய்து இழிவாக பேசின பின்பு இயேசுவை சிலுவையில் அறையப்படும்படி பிலாத்து தீர்ப்பு கொடுத்தார். முட்கிரீடம் அணிந்தவராய் கேலி செய்யப்பட்டு அவர் தம் சிலுவையை கொல்கொதாவுக்கு கொண்டு போய் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார். பிலாத்து போர்ச்சேவகருக்கு புகார் போன்ற ஒரு தலைப்பான இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் தலைக்கு மேல் வைக்கும்படி கட்டளையிட்டார். இந்த அறிமுகம் அரேமிய, லத்தீன், கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. அரேமிய மொழி என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய யூத மக்களின் மொழியாகிய எபிரேய மொழிக்கு நெருங்கி தொடர்புடைய ஒன்றாகும். லத்தீன் பாஷை உலகிலே மிக பிரபலமான ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜமொழியாகும். கிரேக்க மொழி நாகரிகத்தில் தலை சிறந்த நாடாகிய கிரேக்க நாட்டின் மொழியாகும். எனவே 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட இந்த அறிமுகமான முழு உலகமும் இயேசுவை யூதருடைய ராஜாவென்றும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவென்றும் வெளிப்படையாக அறிவித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, யோவான் 19ஆம் அதிகாரம் 21-22 படி இந்த விளம்பரத்தை வாசித்த பின் அநேக யூதர் பிலாத்துவிடம் எதிர்ப்பு தெரிவித்து யூதருடைய ராஜா என்று எழுதாமல் இந்த மனிதன் தன்னை யூதருடைய ராஜா என்று எழுதச் சொன்னதாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிலாத்து நான் எழுதினதே என்று சொல்லி அதை அப்படியே விட்டுவிட்டான். இது எதை காட்டுகிறது என்றால் இயேசுவை பிலாத்து யூதருடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டான் என்பதை காட்டுகிறது. அறிந்து கொண்டது போல அவர் உண்மையில் தேவனுடைய ஒரே பேரான குமாரனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகவே இருக்கிறார். இருந்தபோதிலும் அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற சமயம் அவருடைய வஸ்திரங்களையும் உடையையும் கழற்றப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிறார். இப்படி இருதயத்தை பிளக்கிற கேவலமான ஒரு சம்பவத்தை இயேசு எப்படி சகித்திருக்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த அக்கிரமம் நிறைந்த உலகில் நாம் நம்முடைய கடமையை மறந்தே ஜீவித்து நாம் வாழ்கிறோம். நம்முடைய எல்லா வெட்கப்படக்கூடிய செயல்கள், அழுக்கான காரியங்கள், அக்கிரமங்கள், நியாயமற்ற செயல்கள், நேர்மையற்ற செயல்கள், இவைகளில் இருந்து நம்மை மீட்பதற்காக ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் வஸ்திரங்களும் உடையும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது கழற்றப்பட்டு அவர் வெட்கத்துக்குள்ளாக்கப்பட்டார். இதில் அடங்கி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடுமானால் நீங்கள் நிச்சயமாக நன்றியுள்ளவர்களாக இருப்பதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே,
அப்பா, அந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. மகத்துவமுள்ள தெய்வமே, எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானீர். அப்பா, சிலுவை பரியந்தம் நீர் தாழ்மையின் ரூபம் எடுத்தீர், அடிமையின் ரூபம் எடுத்தீர். சிலுவை பரியந்தம் உமையே நீர் தாழ்த்தினீர். சிலுவையிலே உமை நீர் ஒப்பு கொடுக்க நீர் சித்தம் கொண்டீர். எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக, எங்களுக்காகவே நீர் சிலுவையில் உமையே நீர் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியே உமக்கு நன்றி. எஸ் டாடி, நீர் யூத ராஜ சிங்கம் டாடி. இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி நீர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறீங்க அப்பா. உலகத்தையும் ஆளுகை செய்யும் எங்கள் ராஜாதி ராஜா அப்பா. நீங்கள் இயேசு மக ராஜா நீர். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ராஜா, எங்களுக்காக நீர் செய்த அந்த தியாகம், எங்களை மீட்கும்படி நீர் உம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்ட அந்த காயத்து நிமித்தமாக கிடைக்கிற அந்த ஆரோக்கியம், சுகம், பலன் இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் நான் அந்த சுகத்தை பேசுகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக, எந்த இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக, நாங்கள் அவமானப்பட வேண்டிய அந்த இடத்திலே நீர் அவமானப்பட்டீரே. உம்முடைய ஆடையை இயேசுவே அவிழ்த்த பொழுது நீர் வெட்கப்பட்டு நின்னீரே சுவாமி. ஆமாராஜா, எல்லோருக்கும் முன்பதாக உம்மை நிர்வாணமாக்கினார்களே. எவ்வளவு பெரிய வேதனையை நீர் சகிச்சிருப்பீர். ஆனாலும் எசப்பா, அந்த இடத்திலும் நீர் எங்களை நினைவு கூர்ந்து, என் பிள்ளைகள் வருகிற நாட்களிலே அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, எந்த இடத்திலும் அவர்கள் அவமானப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக இயேசுவே எங்களுக்காக நீர் அவமானப்பட்டீர். அவமான சின்னமாக நீர் மாறினீர். உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. எஸ் டாடி. அப்பா பிதாவே, எங்கள் பாவங்கள் எவ்வளவாய் சிவேர் என்றிருந்தாலும் அதை பஞ்சியை போல மாற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அது எவ்வளவுதான் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அவைகளை உறைந்த பனியை போல வெண்மையாய் மாற்றுவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. நமக்கு நன்றி அப்பா. எங்கள் பாவங்களை கழுவும் உடைய இரத்தத்திற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, ஐயோ நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், இல்லையென்றால் நான் பாவம் செய்கிறேன், பாவம் செய்தேன், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்லி ராஜா, இந்த நேரத்திலும் யாரெல்லாம் அப்பா ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க மேலே அவங்க கிருபை இறங்கட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக, அவர்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக சுவாமி. ஆமாம் ராஜா, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தம் வல்லமையுள்ளது சுவாமி. எப்படிப்பட்ட பாவ மனுஷனையும் அது கழுவி சுத்தமாக்குமே, பரிசுத்தமாக்குமே, பிதாவுக்கு பிரியமானவனாய் மாற்றுமே அப்பா. நீதிமான் என்கிற முத்திரையை கொடுக்குமே, சமாதானத்தை அளித்து மறுபடியும் ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அந்த இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் அந்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் பூசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவமானங்கள் நீங்கி போகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும். அமராஜா இயேசுவே, உடைய பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் தலை குனிந்து போகாதபடிக்கு அவமானத்தை நீர் சகித்தபடியினாலே உம்முடைய பிள்ளைகள் அப்பா மனமகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்க நீர் உதவி செய்வீராகப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருந்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிறவரே, ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவரே, இந்த அதிகாலை ஜபத்திலையும் அப்பா எங்களை நோக்கி பாருமாப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உற்று பாருங்க சுவாமி. உடைய பார்வை உடைய பிள்ளைகள் மேலே படட்டும். திக்கற்றவர்கள், அனாதைகளையும் விதவைகளை விசாரிக்கிறவரே, எனக்கென்று யாருமே இல்லை என்று நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரிக்கிற தேவனாய் இந்த நேரத்தில் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் சுவாமி. ஆமாராஜா, பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடிய
பொல்லாத கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி போகட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலின் ஆவி உண்டாகட்டும். அமராஜா கீழ்ப்படுகிற எண்ணம் உண்டாகட்டும். இயேசுவே, நீர் சிலுவை பரியந்தம் பிதாவின் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு நீர் செயல்பட்டீரே. அமராஜா முற்று முடிய நீர் அவருடைய அத்தனை கிரியைகளையும் நீர் செய்து முடித்தீரே. வாக்கு பண்ணப்பட்ட எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து தீர்த்தீரே அப்பா. பிதாவுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நீர் செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் சித்தம் செய்வதே என்னுடைய விருப்பமும் நோக்கமும் இருக்கிறது. அதை செய்யவே நான் வந்தேன் என்று சொன்னீங்களே அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, அதே போல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு விருப்பமான காரியங்களை செய்ய அப்பா கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, தொட்டு சுகமாக்குகிற கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே சுகமாக்கட்டும். பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, சத்துருவின் தந்திரத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. சாத்தான் எவ்வளவாய் எதிர்த்தாலும் எவ்வளவாய் அவன் எழும்பினாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற நேரத்தில் தானே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலே அப்பா அவைகளை சுக்கு நூறாக உடைத்து போடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் தொடட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். பிசாசுகள் விலகி ஓடட்டும். எஸ்டாடே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை பிள்ளைகள் வாழ நீர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அமராஜா, அவர்கள் அவமானப்படாதபடிக்கு, சத்ருவானவன் வார்த்தையினால் அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு நீர் உதவி செய்வீராக. புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, உங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் என்று சொன்னீங்கப்பா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவீராக. சமாதானத்தை ஊற்றுவீராக. சந்தோஷத்தினுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார் என்கிற ஆழமான விசுவாசத்தையும் இந்த காலை வேளையிலே நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இந்த நாளில் காலையில் இருந்து இயேசுவே அப்பா இரவு படுக்கை வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும். அமராஜா, இயேசுவை என்றென்றைக்கும் நீர் கூடவே இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எஸ் டாடி. ஆனாலும் இந்த நாளில் விசேஷித்த விதமாக இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலைத்து இருக்கணும். வெற்றியுள்ள காரியங்கள் நடக்கணும் அப்பா. எஸ் டாடி. உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் விருத்தி உண்டாகணும். இயேசுவை படிக்கிற காரியங்களில் நல்ல இயேசுவை பிள்ளைகள் படிக்கவும் எக்ஸாம் எழுதுகிற பொழுது நல்ல ஞாபகம் வந்து அப்பா நீர் உடைய பிள்ளைகளை வெற்றியடைய செய்யும்படியாக கேட்கிற ஒவ்வொருவருடைய பொன்னான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.